இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து தமிழக மக்கள் முன்னணியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு திருச்சியில் நடைபெறுகிறது. ஏறத்தாழ ஒரு 14 அமைப்புகள் ஒருங்கிணைந்த இந்த தமிழக மக்கள் முன்னணி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறது. இந்த முன்னணியின் சார்பில் பல்வேறு இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் அமைப்பு முறைகளே மாநில உரிமைகளை நசுக்குவதான தொடர்ந்த செயல்பாடுகளுடைய திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் என்கிற பெயரில் தொடக்க காலத்தில் எப்படி தேர்தலில் வாக்குரிமை பணம் படைத்தவர்களுக்கும் நில உடைமைகள் உள்ளவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டதோ அது போன்றதான நிலை மாற்றப்பட்டு வருகிறது. குலக்கல்வி திட்டம் இருந்ததற்கு நடைமுறைப்படுத்துவதற்காக புதிய கல்விக் கொள்கை, அதன் வழியான தேசிய கல்விக் கொள்கை, நீட் போன்ற தேர்வு முறைகள்லாம் நுழைந்தது போலவே இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் வழியாகவும் தேர்தல் ஆணையத்தை முழுக்க ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பாசிச பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு ஒரு புதிய நடைமுறையில் இந்த நாட்டினுடைய குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளையே நசுக்குகிற, தேர்தலில் வாக்கு போடுகிற உரிமையை கூட நசுக்குகிற ஒரு பெரிய முயற்சியாகத்தான் இந்த சிறப்பு தேர்தல் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நாட்டு மக்கள்கிட்ட ஏற்கனவே எண்ணற்ற உரிமைகள் இருக்குது. அடையாள அட்டைன்னு நீங்கள் தான் கொண்டு ஆதார் அட்டையை கொடுத்தீங்க. ஆனால் இந்த ஆதார் அட்டையில் கூட இன்றைக்கு உங்களுடைய ஆதார் அட்டை செல்லுபடியாகாது. அதன் வழியாக நாங்கள் 13 அடையாளங்களை கொடுக்கணும்னு சொல்லி அந்த 13வது அடையாளம் என்பது பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை இங்கே கொண்டு திணிச்சு ஏறத்தாழ லட்சக்கணக்கான பீகாரியர்கள் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள்லாம் இங்கே கொண்டு வந்ததற்கு அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்களெல்லாம் வாக்கு போட்டு பாஜகவுக்கு ஆதரவாக, அதிகார வகுப்புக்கு ஆதரவாக செய்வதற்காக அங்கே உங்களுக்கு வாக்குரிமை இல்லை என்கிற அடையாளத்தை அல்லது அதனுடைய சான்றுகளை இங்கே கொடுத்தா போதும் என்கிற 13வது இணைப்பையும் செய்திருக்கிறார்கள். ஆக திட்டமிட்டு ஒரு பெரிய சூழ்ச்சியோடு பாஜக வெல்லுவதற்கான எல்லா மோசடிகளையும் செய்து வருகிறது. ஏற்கனவே அந்த வாக்குப்பதிவு கருவிகளில் நமக்கு பெருத்த சந்தேகம். அந்த சந்தேகம் நீங்குவதற்கு முன்பாகவே எல்லா வகையிலான ஏமாற்று வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இதை கடுமையாக கண்டிக்கிறோம். தேர்தல் ஆணையம் என்பது இந்திய அளவில் ஒருங்கிணைந்து இப்படியான மோசடிகளை செய்வதற்கு அவர்களுக்கு பழக்கப்பட்டு இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டினுடைய அல்லது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் உரிய தேர்தல் ஆணையங்கள் அந்தந்த மாநில உரிமைகளுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுடைய தேர்தலை நடத்தக்கூடாது.